உலகில் பேரிடர் தவிர்க்க முடியாத ஒன்று. அந்த இயற்கை சீற்றம் வந்து மழை, வெள்ளம், வெப்பம் எது வேணாலும் அந்த பேரிடரை நம்ம ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு பேரிடர் நம்ம சந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம். அதுவும் கடந்த 2-3 ஆண்டுகளுக்கு முன் வந்து கொரோனான்ற மிகப்பெரிய பேரிடரிலிருந்து இன்னும் மீள முடியாத அளவிற்கு மக்கள் பொருளாதார ரீதியாகவும், மன ரீதியாகவும், உடல் ரீதியாகவும் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த ஆண்டு இந்த பேரிடர் உலக அளவில் பேரிடரில் பாதிக்கப்பட்ட கண்டம் ஆசிய கண்டம் அப்படின்னு உலக வானிலை ஆராய்ச்சி நிறுவனம் வந்து ஒரு ஆண்டறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது பூமியினுடைய 30% வந்து ஏசியா தான். அந்த ஏசியா தான் இந்த கடந்த ஆண்டுக்கான உலக பேரிடரில் அதிகமாக பாதிக்கப்பட்டது. அதுவும் குறிப்பாக வந்து மழை வெள்ளத்தில் மழை சம்பந்தமாக, வெள்ளம் சம்பந்தமாக 79 பேரிடர்களை சந்தித்துள்ளது அந்த நாடு வந்து. குறிப்பாக தெற்காசியாவில் அதிக பாதிப்பு வந்து கடந்த ஆண்டு இப்போ நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதாவது கடுமையான வெப்பம் வந்து சாதாரணமான வெப்பம் கிடையாது. கடந்த மார்ச் மாதத்துலேருந்தே தொடங்கிடுச்சு. இப்போ எச்சரிக்கைலாம் விட்டுறாங்க வந்து இந்தந்த டைம்லாம் இங்கேருந்து வெளியே போயிடாதீங்க, இதெல்லாம் கையில் எடுத்துன்னு போங்க, கூடுமான வரைக்கும் இந்த வெப்ப அலையிலிருந்து தப்பிச்சு கொள்ளுங்கள், ஒரு குறிப்பிட்ட வயதினர் வந்து நீங்கள் வெளியே தலையே காட்டாதீங்கன்ட்டாங்க. எங்கே பார்த்தாலும் இந்த ஏசி சத்தம் தான் ஓடிக்கிட்டே இருக்குது. பொறுக்க முடியாத ஒரு வெப்பம். அதே தான் போன வருஷமும் இருந்தது அப்படின்றாங்க. போன வருஷத்தை தாண்டி இந்த வருஷம் அதிகமாகவே இருக்கும். அதுவும் போன வருடம் இந்தியாவில் ஏப்ரல் மாதத்திலிருந்து ஜூன் முதல் வாரம் வரைக்கும் வீசிய வெப்ப அலையினால் வெப்ப பக்கவாதத்தில் இந்தியாவில் 110 பேர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் அப்படின்ற ஒரு புள்ளி வரும். இந்த ஆண்டு அது எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியாது. சன் ஸ்ட்ரோக் அப்படின்வாங்க. இதுதான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கும் வந்து. அதுவும் தெற்காசிய நாடுகளில் இந்தியா வந்து ஒரு பெரிய சவாலை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு பேரிடரை வந்து மீட் பண்ண வேண்டிய ஒரு சூழலுக்கு வந்தாச்சு. அதற்கு காரணம் என்னென்னா உலக வெப்பமயமாகுதல், நம்ம சுற்றுச்சூழல் ஒவ்வொன்றா பாதிக்கப்படுது. ரொம்ப நான் நீண்டுக்கிட்டே போக விரும்பலை. நீங்கள் அப்படியே பின்னோக்கி போக ஆரம்பிங்க வந்து கொஞ்சம் அப்படியே பின்னாடி போங்க. உலகம் வந்து ஒரு 100 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் வந்து ஒரே கண்டமாக தான் இருந்தது. ஒரே ஒரு கண்டம் தான் 100 மில்லியனு. அப்புறம் வந்து அந்த அந்த பூமியினுடைய நிலப்பரப்பு வந்து உடைய ஆரம்பிக்கிறது. 2 கண்டமாக மாறுகிறது. 2 கண்டம் 4ஆக மாறுகிறது. 4 வந்து 7 கண்டமாக. உலகில் உள்ள 7 கண்டம் உங்களுக்கு தெரியும் வந்து. இப்போ நீங்கள் ஆப்பிரிக்காவில் இருந்த இந்தியா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து இப்போ ஏஷியாவுக்குள்ளே வந்துடுச்சுன்னு வானிலை ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க வந்து. அது ஒரு நாளைக்கு வந்து 10 சென்டிமீட்டர் நகருது அப்படின்னு. அப்போ எத்தனை மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி அது நகர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். ஆப்பிரிக்கானுடைய ஒரு பகுதியாக ஒரு பகுதி தான் அப்படி வெட்டிக்கிட்டு இங்கே வந்து ஏஷியாவுக்குள்ளே இந்தியா வந்து உட்காந்துருச்சு. அதுக்கு முன்னாடி தான் லெமுரியா கண்டம்னு இருந்தது. லெமுரியா கண்டம், குமரி கண்டம் நம்முடைய தமிழர்களுடைய பறை சாற்றக்கூடிய ஒரு விஷயமாக அந்த லெமுரியா கண்டம் தான் அப்படியே உடஞ்சி வந்து கீழே வந்து மாலத்தீவு, இலங்கை இப்படியாக பிரிஞ்சு போன ஒரு விஷயம் அது. நம்ம குமரி கண்டம் ஒரே மொத்தமாக இருந்தது வந்து. ஏன்னா ஒரு நாளைக்கு 10 சென்டிமீட்டர் நகருது அப்படின்ற பொழுது இது நம்பக்கூடிய விஷயமா அப்படின்லாம் இல்லை, இதெல்லாம் கட்டுக்கதைன்னு ஒரு சிலர் வந்து அது சொன்ன விஷயம் வந்து. இதெல்லாம் சும்மாங்க வந்து, இதெல்லாம் கிடையாது வந்து. இந்தியாவில் ஆசியாவில் தான் இருக்குது. ஜப்பானில் தான் இருக்குது. அதற்கான இடத்துல அதுதான் இருக்குது. இவங்களாம் சும்மா வந்து 100 மில்லியன் ஆண்டுக்கு முன்னாடி போய் இவங்களாம் பார்த்தாங்களா அப்படின்னு சில பேர் சொல்லியிருந்த பொழுது ஒட்டுமொத்தமாக உலக வானிலை ஆராய்ச்சியாளர்கள் இறங்கி கள ஆய்வு செய்த பொழுது இது உண்மைதான். பூமியில் உள்ள அந்த பிளேட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக வந்து மாறிக்கிட்டே இருக்குது வந்து. அந்த அடுக்கு பாறை அடுக்குன்னு இல்லைங்களா, அது ஒவ்வொன்றும் நீங்கள் கடினமான பாறை அடுக்கு வந்து மேல் பகுதியாக வந்து மாறிடுது. கொஞ்சம் லேசாக இருந்ததுன்னா அது பூமியோட கீழ்ப்பகுதியாக வந்து நின்றுடுது. இந்த பாறை வந்து நகர்வுனால் தான் வந்து நிலநடுக்கம் எல்லாருக்குமே தெரியும். அதுவும் தைவானில் கடந்த சில நாட்களாக வந்து நிலநடுக்கம் அடிக்கடி நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அது தெற்காசிய நாடுகளில், ஆசிய நாடுகளில் தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ ஒவ்வொரு கண்டமாக இது இருக்கும் பொழுது இது நகர்ந்து இங்கே வந்தாச்சு. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்கிறாங்க இந்தியாவும் நகருதுங்க அப்படின்றாங்க. நீங்கள் தெற்காசியாவிற்கு பெரிய அரணாக இருக்கக்கூடிய ஒன்று எதுனா இமயமலை. இமயமலை உருவானது அந்த பாறை எண்ணுடைய அடுக்கு வந்து உயரம் அதிகமாக அந்த மலை வந்து இமயமலைக்கு மேலே இருக்கிற எவரெஸ்ட் சிகரம் உலகத்திலே மிகப்பெரிய சிகரம். இப்போ இதுக்கு எப்படி தெற்காசியாவுக்கு இது அரணாக இருக்கிறது அப்படின்ற பொழுது
ஒரு வெப்பக்காற்று, தேவையற்ற புயல் காற்று, இந்த மாதிரியான இயற்கை சீற்றங்கள் காற்று வீசும்பொழுது அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி அதில் அடித்து அது குளிர்ந்த காற்றாக திருப்பி அனுப்புது. அதை தவிர பார்த்திங்கன்னா இமயமலையிலிருந்து 3 நதிகள் உற்பத்தி ஆகுது. இது வந்து ரொம்ப அந்த இமயமலையே இப்போ உருக ஆரம்பிச்சிச்சுன்ட்டான். அதனுடைய உயரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு. அதற்கு காரணமே வந்து பூமி வெப்பமயமாகுதல். மனிதன் ஒவ்வொரு விஷயத்திற்கும் தன்னுடைய சுயலாபத்திற்கும், தன்னுடைய நவநாகரிகத்திற்காகவும், தன்னுடைய வாழ்க்கையினுடைய சொகுசிற்காகவும் அவன் செய்கிற வேலை தான். நீங்கள் ஊர் பூரா இருக்கிற நிலத்தை பூரா வந்து ஃபேக்ட்ரியாக கட்டி விட்டிங்கன்னா என்ன பண்ண முடியும்? எங்கே போக முடியும்? விளை நிலத்தெல்லாம் போய் பிடுங்குறீங்களே ஐயா, அப்படியே தழன்னு பயிர் வச்சுக்கிட்டு இருக்கான், அறப்பறக்காமல் அப்படியே இருக்குது. அந்த நிலத்தில் கொண்டு போய் நான் ஃபேக்ட்ரியை கட்டுவேன் அப்படின்பொழுது அவன் வயிற்றுலையும் வாயிலையும் அடிச்சுக்கிறான் அந்த விவசாயம். இந்த பாவம்லாம் இப்படி தாங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். இது ஒரு பாவம் தான். இது நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிங்க, என்னை பொறுத்த வரைக்கும் இது பாவம் தான். அவனுடைய கண்ணீர், அவனுடைய வேதனை, அவனுடைய வயிற்றுச்சல், சோறு போடுறான்ல. ஜப்பானிலிருந்து ஒரு குழு வருது இந்தியாவில் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு. இந்தியா ஏன் இன்னும் வறுமையான நாடாக உள்ளது? இந்தியா விவசாயத்தினுடைய மிகப்பெரிய நாடு, ஏன் வறுமையாக இருக்குது? ஏன் விவசாயம் பண்ண தெரியலையா அவங்களுக்கு? இஸ்ரேல் இன்றைக்கி போர் நடந்துக்கிட்டு இருக்கு, வெறும் பாலைவனம் அது. அங்கே தான் சொட்டு நீர் பாசனத்தை கண்டுபிடிச்சி உலகத்திற்கே ரோஜாவை அதிக அளவில் ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடு அதுதான். இப்போ ஜப்பான்காரன் வரான், உள்ளே வந்து உட்காடுறான், ஆராய்ச்சி பண்ணுறான். இவ்வளோ பெரிய நாடு, ஏன் அவங்களுக்கு வந்து விவசாயம் சரியாக பண்ண தெரியல? சோறு போடல, பசி பட்னி, ரேஷன் அரிசி கடத்தல். இப்போ கூட இன்னைக்கு கூட அதே செய்தித்தாளில் தான் வந்திருக்குது. கோவில்பட்டி கிட்ட பார்த்திங்கன்னா ரேஷன் அரிசியை கடத்தியவர்களை பற்றி போலீஸில் புகார் கொடுத்ததுனால ஒருத்தர் வீட்டு மேலே வந்து பெட்ரோல் குண்டை வீசி அடிச்சுது. இப்போ ஒரு அரிசி கடத்தல் எந்த அளவுக்கு ஒரு மோசமான விஷயமா இருக்குது பாருங்கள். இங்கே இருக்கிற ரேஷன் அரிசியை வந்து கொண்டு போய் கேரளாவுக்கும் ஆந்திராவுக்கும், சரி நம்ம அதுக்குள்ளே போக வேணாம், கம்ப்ளீட்டாக ஆய்வு பண்ணி முடிக்கிறாங்க ஜப்பான் விவசாய ஆராய்ச்சியாளர்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க, உங்கள் இந்தியாவில் உள்ள ஒரு மாநிலமான ஆந்திராவை மட்டும் எங்ககிட்ட கொடுங்க, நாங்கள் வந்து பயிர் வைக்கிறோம், நாங்கள் விவசாயம் பண்ணுறோம், நெல்லுலேருந்து கோதுமையிலேருந்து சோளத்துலேருந்து எல்லாத்தையும் பயிர் வைக்கிறோம், இந்தியாவுக்கே பஞ்சமில்லாத ஒரு தானியங்களை நாங்கள் தருகிறோன்றாங்க. அப்போ என்ன எடுத்து, நீங்கள் செய்கிற முறை சரியில்லை, இங்கே வரைமுறை இல்லை அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டு அவன் போயிட்டான். இப்போ வந்து அந்த வெப்பமயமாகுதல் அதனுடைய ஒரு கோரப்பிடியில் உலகமே இருக்கும் பொழுது இந்தியா பெருமளவில் பாதிக்கப்படுகிறது. அதுக்கு காரணம் நான் சொன்னது இதுதான். எங்கே பார்த்தாலும் நான் வந்து கார் ஃபேக்ட்ரியை திறப்பேன், நான் வந்து அந்த ஃபேக்ட்ரியை திறப்பேன், இந்த ஃபேக்ட்ரியை திறப்பேன். குறிப்பாக இந்த 3ஆம் தள உலக நாடுகள் மீது இந்த மாதிரியான ஒரு பயோவார், அது பயோவார்னு கூட சொல்லலாம், இது நடத்த தான் செய்யும். அவர்களுடைய இலக்கே அதுதான். எங்க அதாவது வந்து ராக்கெட் செய்ய தெரிஞ்ச அமெரிக்காவுக்கு ஷூ செய்ய தெரியாதா? ராக்கெட்டுடைய உதிரி பாகங்களை வந்து செய்ய தெரிஞ்ச அவங்களுக்கு வந்து காலணி செய்ய தெரியாதா? அது ஏன் நம்ம மாதிரி நாடுகளில் வந்து ஒரு பகுதியில் வந்து ஷூ கம்பெனி, வாணியம்பாடி, ஆம்பூர் மாதிரியான ஏரியாக்களில், எங்கூர் பக்கம்லாம் கூட பார்த்திங்கன்னா தோல் கம்பெனி, இந்த ஷூ கம்பெனி, நிலத்தடி நீர் சுத்தமாக நிலத்தடி நீர் வந்து போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுறீங்க நீங்கள்? இந்த 3ஆம் தர உலக நாடுகள் மீது நீங்கள் திட்டமிட்டு நடத்துகிற ஒரு விஷயந்தான். இப்போ அதை தான் இயற்கை என்ன பண்ணுது, சாமி நீ வந்து உன் சௌகரியத்துக்கு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்க நீ, அப்போ இயற்கையான நான் வந்து என் வேலையை காட்டி தான் தீருவேன். மழையினால் ஒரு பாதிப்பு கடந்தது, கட்டுக்கடங்காத புயல் மழை இந்தியாவிலும் ஏசியாவிலையும் வந்து, வெப்பம் தாறுமாறான வெப்பம் வந்து, வெப்ப அலை வீசிக்கிட்டே இருக்குது வந்து, வறட்சி ஒரு பக்கம், மழை வந்து யூரோப்லேயே வந்து மழை குறைஞ்சி போச்சுன்ட்டான். இன்னும் கொஞ்ச நாளில் யூரோப்பில் வந்து நீங்கள் இந்த சில்னஸ்க்காக வரீங்க இல்லைங்களா, அதெல்லாம் வர முடியாதுன்ற அளவுக்கு வந்து ஒரு நிலவரம் இருக்குது. இப்படியா இருந்துகிட்டு இருக்கும்பொழுது இந்தியா அப்படியே எப்படி வந்து இந்தியா ஆப்பிரிக்காவிலிருந்து ஒரு நாளைக்கு 10 சென்டிமீட்டர் நகரத்துன்னு சொல்கிறான் இல்லையா, இப்போ ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்க, இந்தியா ஒரு நாளைக்கு 12 சென்டிமீட்டர் நகருது. அது ஏஷியாவை நோக்கி அந்த பக்கம் போகுது. அது இந்தோனேஷியாவில் ஜாயின் பண்ணலாம், ஜப்பான் கூட ஜாயின் பண்ணலாம், கொரியா கூட ஜாயின் பண்ணலாம், ஏன் அமெரிக்கா கூட போய் ஜாயின் பண்ணலாம். ஆனால் இப்போ அதுக்கான சாத்தியம் இல்லை. இப்போ நானோ என்னுடைய மகனோ என்னுடைய பேரன்களோ அதற்கு அப்புறம் வர பேரன்களோ
எள்ளு கொள்ளு பேரணிகள் கூட பார்க்க முடியாது. அதுக்கு மில்லியன் வருஷம் ஆகும். அது வரைக்கும் அந்த பூமி இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி பெரிய கேள்விக்குறி தான். இயற்கை பிரபஞ்சம் வந்து அதையே ரீசைக்ளிங் பண்ணிக்கும், அதையே சுத்தப்படுத்திக்கும். அதனுடைய ஒரு பகுதியாக தான் இப்போ நான் நினச்சது வந்து இந்த கொரோனான்ற அது மனிதனால் திட்டமிட்டு பரப்பப்பட்டதா, அல்லது இயற்கையாக அது உருவானதா, அல்லது பூமியே அதை வந்து ரீசைக்கிள் பண்ணிக்கிச்சா. ஆனால் ஒரு கொடூரமான ஒரு நிகழ்வுங்க வந்து. இல்லைனா மனிதனுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்குதா, ராஜா நீ பழைய முறை வாழ்க்கை தான் வாழ்ண்டா, நீ பாட்டு சைக்கிள் எடுத்துன்னு தான் போனோம், இயற்கை விவசாயம் தான் பண்ணோம், நீ பாட்டு கண்ட மேனிக்கு வந்து மோட்டரை ஆன் பண்ணி விட்டு இது பண்ணக்கூடாது, வீட்டை சுற்றி ஏசி போட்டுக்கிட்டு நீ வந்து இருக்கிற வாயுக்கள் பூரா வந்து வெளியே அனுப்பக்கூடாது, நான் உன்னை எச்சரிக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு விஷயம்தான் இந்த செய்தித்தாள் எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. சரி, இந்தியா நகருதுன்னா என்னங்க ஆகணும், அதை காணாத இந்தியா 2 துண்டாக கூட மாறலாம், அது 2 துண்டாக கூட அது பிரியலாம் அப்படின்ற ஒரு விஷயம். ஏன் முடியாது? அதுதான் நம்ம பார்க்குறதுக்கு அதெல்லாம் இருப்போமா இல்லையான்னு இருக்க மாட்டோம், நிச்சயம் இருக்க மாட்டோம். இதுக்கு ஒரே ஒரு தீர்வு என்னென்னா, உலகத்தில் எல்லாத்துக்கும் நீங்கள் போட்டு ஐநா சபை, அந்த சபை, இந்த சபைன்னு ஒரு மீட்டிங் போட்டு பேசுகிறீங்க, இது பண்ணுறீங்க. உலகத்தில் உள்ள பணக்காரன் யார் வல்லரசு, யார் உலக போலீஸ்ன்னு காமிக்கிறதுல வந்து மும்முரமாக இருக்கிறீங்க. ஒரு நாடின் மீது இன்னொரு நாடு வந்து போர் தொடுக்கிறதுல கவனமாக இருக்கிறீங்க. அந்த சண்டையை யாரும் போய் சமாதானம் பண்ணுறதுக்கான நேரமும் உங்களுக்கு கிடையாது. இப்படியா போயிட்டு இருந்ததுன்னா, அதை சொல்லுவாங்க நம்ம புராண இதுவில் வந்து கல்கி அவதாரம் எடுத்த பிறகு களி முத்தி போய் உலகம் அழிந்து போகும் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்குது இல்லைங்களா. அது மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துருமா, கல்கி அவதாரம் இருக்கா இல்லையா, அது வருதா வரலையான்னு வந்து நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் இல்லாத மாதிரி ஒரு விஷயம். இயற்கையும் மனிதனும் சேர்ந்து நடக்கிற, அவர்களுக்குள் நடக்கிற ஒரு போர்னு தான் அதை சொல்லும். இயற்கைக்கு எதிராக, கடும் எதிராக நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இயற்கை திரும்பி உனக்கு 100 மடங்கு அடிக்கும் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன சாம்பிள் தான். இன்னும் சொல்ல போனால் இது ட்ரெய்லர் தான், இல்லை டீசர் தான். மெயின் பிக்சர் இருக்குது. அந்த மெயின் பிக்சர் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே இந்த உலகத்தில் இருக்க வல்லரசு, நல்லரசு, அந்த அரசு, இந்த அரசுலாம் இருக்கு இல்லைங்களா, நீங்கள்லாம் கூடி முடிவு பண்ணி ஒரு முடிவுக்கு வாங்க. வந்தீர்களால் மட்டும்தான் இந்த பூமியை காப்பாற்ற முடியும். கடந்த வருடம் உலக பேரிடரில் அதிகம் பாதிக்கப்பட்டது ஏஷியா அப்படின் பொழுது, இந்த வருடம் அப்படின்ற ஒரு விஷயம் அடுத்த வருடம் வரும்பொழுது இன்னும் சில கண்டங்கள் அதற்குள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இப்போ 7 கண்டமும் இருந்தாலும் இருக்கலாம் மேபி. அதனால் வந்து இது ஒரு மனிதனாக வந்து ஒன்றுமே குரல் கொடுக்க முடியாது. ஒட்டுமொத்த உலகமே இதற்கு ஒன்று சேர வேண்டும். அதுக்கு சாத்தியமானு தெரில. இந்தியா வேறு ஒரு பக்கம் நகர்ந்துக்கிட்டே இருக்குன்றாங்க. என்ன ஆகமத்தை வந்து பொறுத்திருந்தான்னு பார்க்க வேண்டும். நன்றி.